இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 16ஆம் வசனத்தின் பிந்திய பாகம். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சிறைப்பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இது ஒரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான ஒரு வசனம். இந்த வார்த்தை கூட ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தமாக 20ஆம் வருஷத்தில் தந்திருக்கிறாரு. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வத்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. அப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் முழுவதுமே 14:6-24 கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த வசனத்தை 14:6-20 கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் வாக்கு மாறாதவர். இந்த 36ஆம் எசேக்கியேலில் பின்னால் 33 முதல் கடைசி வசனங்கள் வரை எங்களுடைய அக்கினி வேதனை போட்டுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் மேல் மனுஷரையும் மிருகஜீவனையும் பெருகி பழுகும்படி வத்திக்க பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறனா நிறைய ஆத்துமாக்களை நமக்கு தராரு. மனுஷர்களையும் மிருக ஜீவன்களையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷர்கள்னால் மனுஷர்கள், மிருக ஜீவன்கள்னால் மிருக குணம் உள்ளவங்களையும் ஆண்டவர் மாற்றி, மிருக குணம்னா என்னது? குதிரை போல் வலிமையாக உள்ளவங்க, காக்கையை போல் கொடுக்குறவங்க, ஆடுகளைப் போல் பொறுமையாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி மிருக ஜீவன்கள் எல்லாமே சிங்கம் போல் கர்ச்சிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறையா கூட்டங்கள் நமக்கு வரக்கூடிய அளவில் பண்ணுவார். மிருக ஜீவன்கள் ஒன்று அதனுடைய குணங்களை வச்சு நம்ம இத்தனை விதமான குணங்கள் உள்ள மனுஷர்களையும் மிருக ஜீவன்களையும் நான் உங்களுக்கு பெருகி பழுகும்படி வத்திக்க பண்ணுவேன். இப்போ நம்முடைய ஆத்மாக்களை விதமான ஆத்மாக்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கொண்டு வர போகிறாராம். வத்திக்க பண்ணுவேன். இனிமேல் தான் வத்திக்க பண்ண போகிறாரு. அப்புறம் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் ஆரம்ப காலங்களில் உங்களுடைய ஊழியத்தை எப்படி, உங்களுடைய காரியங்கள் எப்படி இருந்ததோ அதே போல் நான் ஸ்தாபித்து முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்குன்னு சொன்னாங்களா? அது சொன்னார்களா? அது மாதிரி முந்தின நற்சீர் பார்க்கிலும் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்யும். முந்தி நீங்கள் இருந்ததை விட உங்களுக்கு அதிகமான நன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அதனால நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீங்கன்னு சொல்கிறார். எப்படி யோபுக்கு முதல்ல இருந்ததை விட 2 அத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. எல்லாத்தையும் 2 மடங்காக திரும்ப கொடுத்தாரு. ஆயுசு நாட்களை கூட அப்படி தான் கொடுத்தாரு. 70 வயசு மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் 140 வருஷம் கொடுத்தாரு. இப்படி ஆண்டவர் எல்லா விதத்திலும் நான் உனக்கு பழுகி உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் கூட ஆண்டவர் சொல்வார், மந்தை பெருகிறது போல உங்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பண்டிகை காலங்களில் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாக இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இந்த பட்டணங்கள் மனுஷன் மந்தையால் நிரம்பியிருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இதுலேயே அப்படி தான் சொல்வார், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போ ஆண்டு சொல்வார், நான் கர்த்தர் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு நான் எப்படி ஆசீர்வதிக்க போகிறோம் அதை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே செய்தார். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஊழியங்கள் ஆரம்ப காலில் எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், ஊழியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி அவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறாரு. அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. பெருகி பழுகும்படியான செய்திருக்கிறாரு. உலக ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போனா இன்னும் செய்ய போகிறேங்காரு. முந்தின சிறை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன், பிந்தின சீரை அதிகமாக்குவேன் அப்படிங்கிறாரு. அப்போ நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் மேன்மையை தான் தரப்போகிறேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய தெய்வம் நமக்காக ஆண்டவரை ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறார். பார்த்தீங்களா? நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்பா, நீர் எங்களுக்கு இனிமேல் செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி. வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்தார் என்ற வார்த்தையின்படி எங்களை வழி நடத்த போகிறீங்க. இன்னும் நம்ம குறைவுபட்ட மனதோடு இல்லாமல் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே நடத்தப் போகிறார் என்று சொல்லி நீங்களும் ஒவ்வொருவரும் அதை என்ன செய்யுங்க, அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. அப்பா, என்னுடைய முந்தின சீரை பார்க்கணும், பிந்தின சீரை நற்சீராக மாற்றுவீர் இன்னும் அதிகம். அதனால் நாங்கள் உங்களை கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை தருகிறீர், அநேக நன்மைகளை தருகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்படி நீங்கள் முந்தினதை விட அதிகமாக முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கல பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் சொன்ன வார்த்தையின்படியே நீ நடத்த போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய கிருபைக்காய், இறக்கத்துக்காய், என்னுடைய மன துருக்கத்துக்காய்
உடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காய் உடைய வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அது நிறைவேறும் அளவு பொறுமையோடு இருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அப்படியே செய்ய போகிறார். ஆமேன். அப்போ அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இதை எங்களுக்கும் கேட்குற யாவருக்கும் பலிக்கும்படியாக செய்யுங்கப்பா. புதிய வருடத்தில் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்க. குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க, மீறுதல்களை மன்னிங்க. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல புதிய வருடத்தில் எங்களை மாற்றி புதிய ஆசீர்வாதங்களை நிரப்பி